என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் 2 நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபியூச்சர் வேல்யூ ஃபங்க்ஷனை என்னன்னு பார்க்கலாம். ஃபியூச்சர் வேல்யூ ஃபங்க்ஷனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை மந்த் ஆன் மந்த் நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு குறிப்பிட்ட டோட்டல் பீரியடில் நீங்கள் கொடுத்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த டைம் அந்த பீரியடை நீங்கள் ரீச் ஆகிறப்போ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபியூச்சர் வேல்யூ ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் 3000 வந்து மாதம் மாதம் கட்டுறீங்க. நம்ம கையிலேருந்து இந்த 3000 கொடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம மைனஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த 3000 வந்து நீங்கள் மாதம் மாதம் கொடுக்குறீங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லனா 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், எவ்வளோ பீரியட்னா 5 இயர்ஸ். அப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா எஃப்வி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இந்த பாக்ஸில் என்னென்னா ஃபஸ்ட்டு ரேட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு, அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நம்ம இந்த செல்லை கிளிக் பண்ணோம்னா அந்த செல்லோட நம்பர் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீரியட், அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5ன்னு போட்டிருக்கோம், 5 இயர்ஸ். ஸோ அந்த செல்லை கிளிக் பண்ணனால செல்லோட நம்பர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர் அமௌண்ட், அதாவது வந்து பெர் மந்தில் நம்ம எவ்வளோ கட்டணுங்கிறத அந்த பிஎம்டி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதையும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த செல்லோட நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஃபியூச்சர் வேல்யூ வருங்கிறத நம்மளுக்கு வந்து இங்கே ரிசல்ட் வந்திருக்கு. எப்படின்னா 18,315 ரூபா வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஃபியூச்சர் வேல்யூ வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ப்ரெசென்ட் வேல்யூ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெசென்ட் வேல்யூ ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு டோட்டல் பீரியட் வந்து 5 இயர்ஸாக இருக்கும். ப்ரெசென்ட் ஃபியூச்சர் வேல்யூ என்னன்னா 18,000 நம்மளுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிவி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதே முன்னாடி பண்ண மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஃபில் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து டோட்டல் பீரியடை நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணோம்னா அந்த செல்லோட நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்வின்னு போட்டிருக்கு. இது என்னென்னா ஃபியூச்சர் வேல்யூவோட அமௌண்ட்டு. அது கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு அது வந்து அந்த செல்லோட நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிவி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் வேல்யூவும் ப்ரெசென்ட் வேல்யூவும் எப்படி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம்.